வணக்கம் ராஜேஸ்வரி. தருமபுரியில் தனியார் மருத்துவமனையில் தாய் சேய் இருவரும் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் சாந்தி மருத்துவமனையை ஆய்வு செய்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக தரம் குறைத்து அறிக்கையை தற்போது வெளியிட்டுள்ளார். தருமபுரி நகர்பகுதியில் உள்ள விஜயா என்கிற பெயரில் இயங்கி வரும் மல்டி ஸ்பெஷாலிட்டி தனியார் மருத்துவமனையில் தடத்தூர் பகுதியைச் சேர்ந்த கோகுலக்கண்ணன் மனைவி சந்தியா பிரசவத்திற்காக கடந்த 12ஆம் தேதி இரவு சேர்க்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் போதிய உபகரணங்கள் இல்லாததாலும் மகப்பேறு மருத்துவர் இல்லாததாலும் சிசு இறந்து பிறந்தன. பின்பு மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட போது சந்தியா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அரசு மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தாய் சேய் இருவரும் உயிரிழந்தனர். இருவரின் உயிரிழப்புக்கு காரணமாக இருந்த மருத்துவ நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மருத்துவரை கைது செய்ய வேண்டும் என தெரிவித்து கடந்த 13ஆம் தேதி அன்று உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு முற்றுகையிட்டதால் காவல்துறையினருக்கும் உறவினர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டன. இது குறித்து சந்தியாவின் கணவர் கொடுத்த புகாரின் பேர்ல விசாரணை மேற்கொண்ட காவல்துறை மற்றும் சுகாதாரத்துறையினரும் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பாக இன்று மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் சாந்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவ வசதிகளின் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டதில் லெவல் 3 என்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து லெவல் 2 என்கிற ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மருத்துவமனையின் தரம் குறைத்து டவுன்கிரேட் செய்யப்பட்டு அறிக்கையை தற்போது வெளியிட்டுள்ளார். இதில் லெவல் 2 என்கிற ஸ்பெஷாலிட்டி தகுதிக்கு வழங்கப்பட்டுள்ள சிகிச்சைகளை மட்டுமே நோயாளிகளுக்கு அளிக்கப்பட வேண்டும் எனவும் மகப்பேறு பிரசவத்தின் போது கூடுதலாக ஒரு மகப்பேறு மருத்துவரை பணியமர்த்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் 6 மாத காலத்திற்கு பிறகு மகப்பேறு சிகிச்சைகளின் தரம் மற்றும் மகப்பேறு மரணத்தின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு மீண்டும் தேவைப்படின் லெவல் 3க்கு தரம் உயர்த்தப்படும் என விலக்கி மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் சாந்தி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த அறிக்கையை தருமபுரி மாவட்ட ஆட்சியருக்கும் சென்னையில் உள்ள மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநருக்கும் அதே போல தருமபுரியில் உள்ள விஜயா தனியார் மருத்துவமனைக்கும் அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ்.